எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதமான நேரம், அருமையான நாட்கள் கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கலிகூர்ந்து மகிழ கடவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷப்பட வேண்டிய நாட்களை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் சந்தோஷத்துக்கு பதிலாய் சஞ்சலம் வாழ்க்கையை நிறைத்து விடுகிறதல்லவா? மனோ துக்கங்கள் உள்ளங்களை உடைத்து விடுகிறதல்லவா? சில வேளைகளில் எதிர்பார்ப்புகள் அங்கே உடைக்கப்படுகிறது. நம்பிக்கையற்று போகிற நிலைமை, பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிற நேரம், செய்வது என்னதென்று தெரியாமல் தடுமாறி போராடுகிற நேரத்தில் ஐயோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று கலங்குகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானும் நீங்களும் வேதத்தில் கவனிக்கிறோம். ஒரு நாள் ஒரு மனிதன் இயேசுவின் இடத்துல வந்தான். 12 வயது நிறைந்த தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். மரண வேதனை உள்ளவளாயிருக்கிறான். ஆகவே இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஓடி வந்து, ஐயரே, அப்பா, ஆண்டவரே, என் மகனை வந்து காப்பாற்றுங்க, மகன் கொடிய வியாதிஸ்தனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறார். இயேசுவும் அந்த வேண்டுதலை கேட்டு பின்னே போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இடையில 12 வருடம் பாடல் ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாகுவேன் என்று சொல்லி இயேசுவின் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். அவருடைய வல்லமை புறப்படுகிறது. அங்கே அவள் சுகமடைகிறாள். இப்பொழுது யார் என்னை தொட்டது என்று சொல்லி இயேசு அங்கே சம்பாஷணை பண்ணி அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அங்கே சமாதானத்தோட போ என்று சொல்லி இயேசு அவளை அனுப்பிவிட்டு வருகிற நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது, உடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி பேசிக்கொண்டு ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சில வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று கேட்டார். அப்பொழுதுதான் இயேசு அந்த மனிதனை பார்த்து அங்கே சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறார். ஆம், என கருமையானவர்களே, சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கிற செய்திகள் துட்செய்திகள், நாம் கேட்கிற செய்திகள் நம்முடைய நம்பிக்கையை உடைத்து போடுகிற செய்திகள், நாம் கேட்கிற செய்தி நாம் எதிர்பார்க்கிறதுக்கு எதிர்மாறாக நடக்கிற செய்தி. எது நல்லது நடக்கும் என்று நினைக்கிறோமோ மாறாக தீமை நடந்து விடுகிறது. எது சரிவரும் என்று நினைக்கிறோமோ அது அங்கே கெட்டுப்போய் விடுகிறதை பார்க்கிறோம். எது பிழைத்து கொள்ளும் என்று நினைக்கிறோமோ அது மரித்து போய் விடுகிற நிலைமையை பார்க்கிறோம். இப்படி ஒரு செய்தி வருகிற போது நாம் கலங்குகிறோம் இல்லையா? நாம் சில வேளையில் தடுமாறி விடுவோம் அல்லவா? அப்படித்தான் ஜெப ஆலய தலைவருடைய வாழ்க்கையில் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், குமாரத்தி மரித்து போய் விட்டான்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆம், என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கை நிகழ்ந்து போன காரியத்தை குறித்து சில வேளைகளில் நம்பிக்கையற்றவர்களாய் போய்விடுவோம், தளர்ந்து போய்விடுவோம். ஆனால் இன்னும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, இன்னும் விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, மரித்தோரையும் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஆம், 4 நாளாய் நாறிப்போன லாசருவை கூட தேவன் உயிர்ப்பித்த தேவன் அல்லவா? அதே தேவன்தான் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமேன். இன்றைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மையே செய்கிற தேவன். ஆகவே உங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகாதிருக்கட்டும். விசுவாசத்துக்கு மாறாக அதரியம், பயம், கலக்கங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தைரியமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் மறுபடியும் இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தொலைந்து போனதை மறுபடியும் கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்வார். எது கெட்டுப்போனதோ அதை தேவனால சரிப்படுத்த முடியும். மரித்து போன குமாரத்தியை கூட இயேசு எழுப்பக்கூடுமாயிருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லவா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
சொந்து போய்விட்டீர்களா? தடுமாற்றத்தோடு கலங்கி நிற்கிறீர்களா? கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தளர்ந்து போய், சோர்ந்து போய், கலங்கி, பயத்தோடு, ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் உடைந்து போன நிலையில யார் யார் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறார்களோ, இன்றைக்கு தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். தேவன் இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, விசுவாசமுள்ளவனாகி தைரியமாயிருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God bless you.